students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.3ல உள்ள third sum பார்க்கலாம். Find the GCD of each pair of the following polynomials கொடுத்திருக்காங்க. First இதுல வந்து நம்ம GCD கண்டுபிடிக்கணும். First subdivision 12 into x power 4 minus x power 3, 8 into x power 4 minus 3 x power 3 plus 2x square whose LCM is 24x power 3 into x minus 1 into x minus 2 வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம first polynomial let f of x ன்னு எடுத்துக்கலாம். 12 into x power 4 minus x power 3 ன்னு எடுத்துக்கலாமா? and g of x வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 8 into x power 4 minus 3 x power 3 plus 2x square ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? and LCM வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க, அதை எழுதலாம். இப்போ f of x வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. 12 அப்படியே எழுதிட்டு இதுல ரெண்டுலயுமே x power 3 வந்து காமனா இருக்கு. சோ அதனால அந்த x power 3 நான் காமனா எடுத்துட்டு இப்போ இங்க x power 3 போச்சுனா ஒரு x மட்டும் தான் வரும். மைனஸ் இங்க x power 3 வெளியில வந்துருச்சு. சோ அப்போ அங்க 1 தான் இருக்கு. and அடுத்தது இங்க g of x ல 8 அப்படியே வச்சிட்டு எல்லாத்துலயுமே ஒரு x ஸ்கொயர் வந்து காமனா இருக்கா? சோ அதனால x ஸ்கொயர் காமனா வெளியில எடுத்தோம்னா இங்க x ஸ்கொயர் வெளியில வந்துச்சுன்னா மீதி ஒரு x ஸ்கொயர் மைனஸ் இங்க ஒரு x ஸ்கொயர் வெளியில வந்துருச்சுன்னா மீதி ஒரு x இருக்கு. அப்போ 3x. இங்க x ஸ்கொயர் வெளியில வந்துருச்சுன்னா மீதி ஒரு 2 இருக்கு. அடுத்தது அவ்வளவுதான். இனி அடுத்தது நமக்கு என்ன LCM கொடுத்திருக்காங்க. LCM equal to 24x power 3 into x minus 1 into x minus 2 வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இது அப்படியே அதுல நமக்கு we know that f of x into g of x equal to LCM into GCD. ஓகேவா? இது நமக்கு தெரியும். சோ அப்ப இதுல இருந்து GCD நமக்கு என்ன வரும்? GCD equal to f of x into g of x divided by LCM. So இத வந்து LCM ஆல டிவைட் பண்ணா நமக்கு GCD கிடைச்சிரும். So equal to f of x நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம்? 12x power 3 into x minus 1 into g of x ன்னு எழுதிருக்கோம் 8x square into x square minus 3x plus 2 divided by LCM என்னது இருக்கு நமக்கு 24x power 3 into x minus 1 into x minus 2. So இப்போ இதுல வந்து இதுக்கு factors நம்ம கண்டுபிடிச்சு இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். So கண்டுபிடிச்சு எழுதிருந்தா ஈஸியா இதுலயே டைரக்டா கேன்சல் பண்ணிருக்கலாம். So factor என்ன வரும் பாருங்க. மல்டிப்ளை பண்ணா 2, ஆட் பண்ணா -3 வரணும். So அப்ப எது வரும்? 1 2 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் தானே. சோ அப்ப -1 -2 போட்டா நமக்கு ரெண்டு ஆட் பண்ணா -3 வருது, மல்டிப்ளை பண்ணா 2 வந்துருதா? சோ அப்போ ஃபேக்டர் நமக்கு எப்படி எழுதலாம்? x minus 1 into x minus 2 ன்னு வரும். அப்போ 12x power 3 into x இத வந்து நீங்க இதிலே கண்டுபிடிச்சு வச்சிருங்க. இதிலே ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிட்டீங்கன்னா இதல டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணிரலாம். into 8x square into இதுக்கு நான் எப்படி எழுதுறேன்? x minus 1 into x minus 2 ன்னு டைரக்டா நான் எழுதிரலாம் ஃபேக்டர்ஸ். divided by 24x power 3 into x minus 1 into x minus 2. இப்போ இதெல்லாம் நமக்கு கேன்சல் பண்ணலாம் பாருங்க. x power 3 கேன்சல் பண்ணலாம். x minus 1 x minus 2. அப்புறம் 12 ஐயும் 24. 1 12 is 12. 2 24 வந்து இந்த 2 12s are வந்து 24. அடுத்து 1 2 is 2. 4 2s are 8. இப்போ மீதி எதெல்லாம் இருக்கு நமக்கு? ஒரு 4 இருக்கு, ஒரு x ஸ்கொயர் இருக்கு, அப்புறம் ஒரு x minus 1 இருக்கு. சோ இதான் வந்து நமக்கு GCD. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. x power 3 plus y power 3 இன்னொன்னு x power 4 plus x square y square plus y power 4 கொடுத்திருக்காங்க. whose LCM is x power 3 plus y power 3 into x square plus xy plus y square வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்ம கொடுத்திருக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து let f of x equal to என்ன எடுக்கலாம்? x power 3 plus y power 3 ன்னு எடுத்துக்கலாமா? அடுத்தது g of x. so g of x equal to என்ன எடுக்கலாம்? x power 4 plus x square y square plus y power 4 எடுக்கலாம். அடுத்தது வேற என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு LCM கொடுத்திருக்காங்க. so LCM equal to x power 3 plus y power 3 into x square plus
xy plus y square. ஸோ இது அவ்வளோ நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதில் g of x இது வந்து x power 3 plus y power 3 நம்ம அப்படியே வச்சிடலாம். ஸோ LCM இருக்கிறதுனால அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் g of x வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம். எப்படின்னா g of x equal to x power 4 plus x square y square plus y power 4. இதை வந்து நம்ம எப்படி மாற்றி எழுதலாம்னா x square plus y square the whole square minus xy the whole square னு மாத்தி எழுத போறோம். ஓகேவா? சோ இப்படி எழுதினாலும் இதனுடைய வேல்யூ வந்து இதே தான் வரும் பாருங்க. இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது இப்போ என்ன இருக்கு இல்லையா, இதை வந்து a plus b the whole square. ஓகேவா? a plus b the whole square இருக்கு. அதோட அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. a square இங்க a இருக்கிற இடத்துல நம்ம x square னு எடுத்துக்கலாம், b இருக்கிற இடத்துல நம்ம y square னு எடுத்துக்கலாமா? அப்போ x square plus 2x square y square plus b க்கு வந்து நம்ம y square னு எடுத்துக்கலாம். அப்புறமா இங்க ஒரு minus x square y square. சோ இது வந்து நான் ஸ்கொயர் வந்து சேர்த்து எடுத்துக்கிறேன். அதை நம்ம எப்படி எழுதலாம்? minus x square y square னு எழுதலாமா? அப்போ இங்க வந்து plus 2x square y square இருக்கு, இங்க minus x square y square இருக்கு. அப்போ என்ன வரும் பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணும்போது x square இங்க 2 இங்க minus 1, அப்போ 1 வந்துரும். plus x square y square plus y square. ஸோ இது வந்துருதா? இதுல வந்து இதுல வந்து x power 4 இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது 4 எழுதுவோம். ஏன்னா நமக்கு இங்க x ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ a ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர்ல வரும் நமக்கு a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் போடும்போது x பவர் 4. அதே போல y ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் போடும்போது y பவர் 4 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து பாருங்க, இது a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கு. அதாவது a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர், b வந்து ஒய் ஸ்கொயர். a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன வரும் நமக்கு? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை வந்து இந்த ஃபார்மெட்ல எழுத போறேன். a ஸ்கொயருக்கு நமக்கு a எக்ஸ் ஸ்கொயர், அப்போ a ஸ்கொயர்னு சொல்லும்போது எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 வந்துடும். பிளஸ் 2abனா 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயருக்கு நமக்கு இங்க ஒய் ஸ்கொயர் இருக்கு, அப்போ ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அப்புறம் அடுத்தது மைனஸ் இங்க எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இருக்கா. ஸோ அதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு எழுதலாமா? இந்த பவர் வந்து நம்ம ரெண்டுக்கும் சேர்த்து எடுத்துக்கிறோம். இப்போ இங்க பிளஸ் 2 இருக்கு, இங்க மைனஸ் 1 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும்? சிம்பிளிஃபை பண்ணும்போது பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். பிளஸ் ஒய் பவர் இது வந்து 4. ஸோ இது ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அல்லது ஒய் பவர் 4 எழுதினாலும் ஓகே தான். இப்போ இது வந்துருச்சு நமக்கு. ஸோ இதை நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கோம். இதை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் ஸோ இந்த இது வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இது வந்து எப்படி இருக்கு பாருங்க, இது அவ்வளவும் ஏன்னு வச்சுக்கோங்களா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இது அவ்வளவும் ஏ. இதில் ஏ என்னது நமக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், பி வந்து நமக்கு எக்ஸ் ஒய். ஓகேவா? ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன வரும் நமக்கு? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஸோ அப்போ இதை வந்து இந்த ஃபார்முலால இதை அப்படியே நீங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏ இருக்கிற இடத்துல ஏ என்னது நமக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி வரும் பிளஸ் எக்ஸ் ஒய் இன்டூ ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி வரும். ஏ என்னது நமக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அடுத்தது மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகேவா? ஸோ இது அவ்வளோ நமக்கு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஸோ அந்த ஃபார்முலால இதை எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இனி வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்? நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், we know that f of x into g of x equal to என்ன வரும் நமக்கு? LCM into GCD. ஸோ நமக்கு இங்க என்ன வேணும்? நமக்கு GCD நமக்கு வேணும் இல்லையா? ஸோ GCD equal to என்ன வந்துடும்? f of x into g of x divided by என்ன வரும்? LCM. So equal to f of x வந்து நமக்கு என்னது இருக்கு? x power 3 plus y power 3 தான். அதை அப்படியே எழுதிடலாம். அடுத்தது into g of x. g of x க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுதான் எழுத போறோம். x square plus y square plus xy into இன்னொரு இது x square plus y square minus xy divided by LCM. LCM நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? இது x power 3 plus y power 3 into x square plus
xy plus y square. ஓகேவா? இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க, இதுவும் கேன்சல் ஆகும். அடுத்தது இங்க x square plus xy plus y square என்ன இருக்கா, x square plus y square plus xy. ஸோ இதை வந்து நம்ம எப்படிதான் மாற்றி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. இந்த xy இங்க எழுதலாம். ஸோ எப்படி பிளஸ் இருக்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் மாற்றி எழுதலாம். அப்போ இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி அப்போ என்னதான் இருக்கு, x square plus y square minus xy. அல்லது எப்படி எழுதலாம், இதை x square minus xy plus y square. ஸோ இந்த மாதிரியும் நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ இந்த சம் வந்து இன்னொரு மெத்தட்ல நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட், இது வந்து ஈஸியா பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸோ அதுவும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? f of x equal to x power 3 plus y power 3 ன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் இதை வந்து நம்ம g of x ன்னு எடுத்துக்கலாமா. g of x equal to x power 4 plus x square y square plus y power 4 நம்ம அப்படியே தான் வச்சிருக்க போறோம். அடுத்தது LCM நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, x power 3 plus y power 3 into x square plus xy plus y square வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு டைரக்டா இனி நம்ம அதுலயே அப்ளை பண்ணிடலாம். we know that f of x into g of x equal to LCM into GCD. ஸோ அப்போ GCD நமக்கு என்ன வரும், equal to f of x into g of x divided by LCM. ஸோ f of x நமக்கு என்னது இருக்கு, x power 3 plus y power 3 into g of x என்ன இருக்கு, x power 4 plus x square y square plus y power 4 இருக்கா, divided by LCM. LCM நமக்கு x power 3 plus y power 3 into x square plus xy plus y square. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இப்போ இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். மீதி நமக்கு என்ன வருது பாருங்க, x power 4 plus x square y square plus y power 4 divided by x square plus xy plus y square. ஸோ இதான் வந்து நமக்கு வந்திருக்கு. இந்த பாலினோமியலை நமக்கு இந்த பாலினோமியலை கொண்டு டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணுறது நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் இதில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதே போல தான் இப்போ டிவைட் பண்ண போகிறோம். இதை வந்து டிவைசராக எடுத்துக்கலாம். x square plus xy plus y square இதை டிவைசராக வச்சுட்டு டிவைட் எண்டா இதை எடுத்துக்கலாம். x power 4 plus x square y square plus y power 4 எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இங்க x power 4 இருக்கு, இங்க x square இருக்கு. ஸோ அப்போ நமக்கு x power 4 வேணும். அப்போ எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணா வரும், x square கொண்டு மல்டிப்ளை பண்ணாதான் வரும். x square into x square x power 4. ஓகேவா? ஸோ அடுத்தது x plus இங்க பிளஸ் தானே இருக்கு, x square into x power 3 வருது, x power 3 into y. அடுத்தது பிளஸ் தான் இருக்கு, பிளஸ் x square into y square plus x square into y square. ஓகேவா? இப்போ நமக்கு மைனஸ் பண்ணும்போது சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சைனை வந்து மாற்றுவோம். இங்கே மைனஸாக மாறும், இதுவும் மைனஸாக மாறும். அப்போ இது வந்து நமக்கு கேன்சல். மீதி என்னதெல்லாம் இருக்கும் பாருங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்கா. ஸோ நமக்கு இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்கு, இங்கே வந்து மைனஸ், அதாவது இதை நம்ம திருப்பி எழுதலாம் பாருங்க. இந்த பாலினோமியல் இங்கே போட்டுட்டு இதை நம்ம திருப்பி இந்த சைடு கூட எழுதலாம். எழுதும்போது இதுவும் நமக்கு கேன்சல் ஆகும். இங்கே பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ஸோ மீதி நமக்கு என்னது இருக்கு, ஒரு மைனஸ் எக்ஸ் பவர் 3 ஒய், அடுத்தது இங்கே பிளஸ், ஏன்னா பிளஸ் ஒய் பவர் 4 இருக்கு. ஸோ அதுதான் மீதி வரும். இதை எப்படி எழுதலாம்னா, நான் இங்கே பாருங்க லைட்டாக வேணா எழுதுறேன். எக்ஸ் பவர் 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பவர் 4 இருக்கு இல்லையா. ஸோ இதை மட்டும் நான் மாற்றி எழுதுறேன். எக்ஸ் பவர் 4 இங்கே எழுதிட்டு இதை இங்கே போட்டுட்டு இதை இங்கே எழுதுறேன். இங்கே வரும்போது எப்படி வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இது இங்கே வரும்போது எக்ஸ் பவர் 3 ஒய்ன்னு வருமா. ஸோ நம்ம இப்போ சைனை மாற்றும் போது இங்கே மைனஸ் மைனஸ் மைனஸ், இதுவும் கேன்சல் ஆயிரும். மீதி இது மட்டும்தான் இருக்கு. இது டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நம்ம என்னென்ன எழுதலாம், ஒய் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 3 ஒய். ஸோ இப்படி எழுதலாம், அல்லது மைனஸ் எக்ஸ் பவர் 3 ஒய் பிளஸ் ஒய் பவர் 4. ஸோ இந்த மாதிரியும் எழுதலாம். ஓகேவா. ஸோ இனி அடுத்தது நமக்கு
என்ன வரணும், இங்க மைனஸ் எக்ஸ் பவர் 3 ஒய் வரணும். ஸோ அப்படின்னா நமக்கு இதுக்கு கூடால எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணா வரும் பாருங்க, ஒரு மைனஸ் வேணும் கண்டிப்பா. ஏன்னா இங்க மைனஸ் இருக்கனால ஒரு மைனஸ். அப்புறம் இங்க எக்ஸ் பவர் 3 நமக்கு 2 இருக்கு, அப்போ ஒரு எக்ஸும் தேவைப்படும், அப்புறம் ஒரு ஒய்யும் தேவைப்படும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் எக்ஸ் பவர் 3 ஒய் வந்துடும். அடுத்த பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் இன்டு எக்ஸ் ஒய் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அடுத்த பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் இன்டு இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கு, அங்கே ஒரு ஒய் இருக்கா, அப்போ ஒய் பவர் 3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் சைனை வந்து மாற்றலாம். மாற்றும் போது இங்கே ப்ளஸ்ஸு இது ப்ளஸ்ஸு இது ப்ளஸ் தான் மாறும். அப்போ இது மட்டும் கேன்சல் ஆகும், மீதி எல்லாம் நம்ம அப்படியே எழுதிட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் இது வரும் பாருங்க, இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எழுதிடலாம். அடுத்தது இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ் ஒய் பவர் 3 இருக்கு, அதை எழுதிடலாம். அடுத்து ப்ளஸ் இந்த ஒய் பவர் 4. ஸோ இது அவ்வளோ நமக்கு அப்படியே வந்துடும். நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சதை மட்டும்தான் கேன்சல் பண்ணணும், மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே எழுதிட வேண்டியதுதான். சைனை வந்து கரெக்டாக பார்த்து அப்படியே எழுதிடணும். ஏன்னா நம்ம சைனுங்க மாற்றினால இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு, இங்கேயும் சைனை மாற்றினால மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. ஸோ அதனால தான் நான் இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் போட்டிருக்கேன். அதே போல் இது நமக்கு இங்கே வந்து கேன்சல் பண்ண முடியாது, ஸோ அதனால நம்ம அதை அப்படியே எழுதிட வேண்டியதுதான். ஓகேவா? இனி அடுத்தது நமக்கு இங்கே 0 வரது வரைக்கும் நமக்கு டிவைட் பண்ணணும். இப்போ நமக்கு மறுபடியும் இதை டிவைட் பண்ண வேண்டியதாக இருக்கு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வேணும், நமக்கு இங்கே ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஒரு ஒய் ஸ்கொயர் மட்டும் கொண்டு மல்டிப்ளை பண்ணால் போதும். இங்கே ப்ளஸ் தான் இருக்கு, ஸோ அதனால இங்கே ப்ளஸ் போட்டு ஒய் ஸ்கொயர் போட்டுடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வந்து என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் தான், எல்லாமே நமக்கு ப்ளஸ் தான் வரும். இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் பவர் 3 வருது, எக்ஸ் இன்ட்டு ஒய் பவர் 3 வருதா. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் பவர் 3 பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் 4. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் சைனை மாற்றுங்க, மைனஸ் மைனஸ். ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிரும் பாருங்க, சேம் கோஎஃபிஷியன்ஸாக மாறிடுச்சு எல்லாமே. ஸோ 0. ஸோ அப்போ தேர்ஃபோர் நமக்கு அப்போ ஜிசிடி எது வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதான் வந்து நமக்கு GCD. ஓகேவா? So therefore GCD equal to x square minus xy plus y square. So இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா?